ஓகே. நான் ஒரு லாகின் ஃபார்ம் இன்டர்நெட்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ எதுக்கான இந்த லாகின் ஃபார்ம் எடுத்திருக்கேன்னா, இப்போ எப்படி டேட்டாவை எடுத்து நான் எப்படி பேக்எண்டுக்கு சென்ட் பண்ண போறேன். ஸோ சென்ட் பண்ண மாட்டேன். பட் சென்ட் பண்ற போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃப்ளோ பண்ண போறோம் அப்படிங்கிறத செட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து யூசர் நேம், இமெயில். ஸோ ரெண்டு விதமான இன்புட்ஸ் இருக்கு. ஸோ என்னோட இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டா ஒரு டிவுக்குள்ள சைன் அப் அதுக்குள்ள சொல்லி யூசர் நேம் அடுத்து இமெயில். ஸோ ரெண்டு இன்புட்டையும் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கு சைன் அப்ங்க ஒரு பட்டன் இருக்கு. ஸோ சைன் அப்ங்க ஒரு பட்டன் இருக்கு. ஸோ நான் பர்டிகுலராக அந்த இன்புட்ல இருந்து டேட்டாவை வாங்கிட்டு இந்த இன்புட்ல இருந்து டேட்டாவை வாங்கி அதை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதை நான் பேக் எண்டுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃப்ளோலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். ஸோ என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஐடி, இப்போ இது வந்து யூசர் நேம் எடுக்கிறது. ஸோ நான் வந்து இதுக்கு வந்து யூசர் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து இமெயில். ஸோ அப்போ ஐடி இஸ் ஈக்குவல் டு இமெயில் அப்படின்னா இமெயில் வச்சிருக்கேன். ஸோ இதை நான் ரெண்டையும் கெட் பண்ணிக்கிடுவேன். ஸோ கான்ஸ்ட் யூசர் அப்படி சொல்லி டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படி சொல்லி யூசர் நான் கெட் பண்ணிட்டேன். அதுமாதிரி கான்ஸ்ட் இமெயில். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இமெயில். ஸோ இதையும் நான் கெட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்போ ரெண்டு எலமெண்ட்டும் எனக்கு கெட் ஆயிட்டு. அதை நான் எப்படி செக் பண்றேன்னா, கன்சோல் லாக் போட்டு கெட் ஆயிருக்கா ஆகலையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இமெயில். ஸோ நான் கன்சோல் போயிடுறேன். போயிட்டு பார்த்தோன்னா எனக்கு ரெண்டு எலமெண்ட், ஒன்று யூசர் நேம், இன்னொன்று இமெயில். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எலமெண்ட்டும் எனக்கு கெட் ஆயிட்டு. ஸோ இதுல இருந்து நான் வேல்யூ எடுக்கணும். ஸோ வேல்யூ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்டை செட் பண்ணணும். ஸோ அந்த ஈவெண்ட் லிஸ்னரை செட் பண்ணாதான் அதை லிசன் பண்ணி அதில் உள்ள வேல்யூவை கெட் பண்ண முடியும். இப்போ நான் அதுக்கு செட் பண்றேன். ஸோ யூசர் டாட் ஆட் ஈவெண்ட் லிஸ்னர். ஸோ சேஞ்ச் தானே, சேஞ்ச். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஹேண்டில் சேஞ்ச். ஸோ ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நாங்கள் டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ள தான் அந்த வேல்யூஸை எடுக்க போறேன். ஸோ ஒவ்வொன்றா எடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க பேக் எண்டுக்கு ஒரு நேம் செட் பண்ண போறீங்கன்னா நீங்க தனித்தனியா அனுப்ப முடியும். எப்படின்னா, ஸோ நான் இப்போ கான்ஸ்ட் யூசர் நேம் வச்சிருக்கேன். ஸோ நான் லெட் லெட் யூசர் நேம், அதுக்கடுத்து லெட் இமெயில் அப்படி சொல்லி தனித்தனி வேரியபிளா அனுப்ப மாட்டோம். அப்படித்தானே? ஸோ தனித்தனி ஸோ இப்போ ரெண்டும் எனக்கு சேம் ஆச்சுன்னா எனக்கு எரர் அடிச்சுது. ஸோ நான் ஒரு நேம் பர்டிகுலராக மாறிட்டேன். இப்போ நான் இமெயில் ஐடி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி யூசர் நேம் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு டேட்டாவை அனுப்ப போறேன்னா நான் சிங்கிள் வேரியபிளாக அனுப்ப மாட்டேன். ஓகே, புரியுதா? ஸோ அதை பேக் எண்டுக்கு எப்படி அனுப்புவேன்னா ஒரு ஆப்ஜெக்டாக அனுப்புவேன். ஸோ லெட் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த ஆப்ஜெக்ட்ல யூசர் நேம், இமெயில், சாரி இமெயில் ஐடி. ஸோ இப்படி டிஃபைன் பண்றதுக்கும் இப்படி டிஃபைன் பண்றதுக்கும் ஒண்ணு. ஏன்னா டைரக்டா அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை மட்டும் அனுப்புனா டைரக்டா அந்த ஆப்ஜெக்ட் உள்ள போய் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள யூசர் நேம் அண்ட் இமெயில் ஐடி வந்து சேவ் ஆகிருக்கும். பட் நீங்க இப்படி அனுப்புனீங்கன்னா ஒவ்வொரு வேரியபிளா அனுப்புற மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொரு வேரியபிளும் அனுப்ப மாட்டாங்க பேக் எண்டுக்கு எனக்கு. ஸோ அப்போ நான் ஆப்ஜெக்ட் மூலமா ஆப்ஜெக்ட் டைப்ல அனுப்ப போறேன். ஸோ அரே டைப்ல அனுப்பலாம். பட் அரே டைப்ல அனுப்பணும்னா பேக் எண்ட்ல ரிசீவ் பண்றவங்க அரே மாதிரி எடுக்கணும். பட் அரே டைப்ல நான் அனுப்புனேன்னா அதை வந்து எந்த அரே, இப்போ நான் ஒரு யூசர் நேம் அனுப்புறேன்னா அது யூசர் நேம்ங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? பண்ண முடியாது, அப்படிதானே? ஏன்னா இப்போ ஒரு அரே இருக்கு, கான்ஸ்ட் அரே இருக்கு. ஸோ என்னோட வேல்யூவை நான் இதில் அனுப்புறேன். நான் இப்போ அடிக்கிற வேல்யூ வந்து யூசர் நேம் வந்து இது, இமெயில் ஐடி வந்து இது. ஸோ இப்படி இருக்கும் போது இதுல எது யூசர் நேம் எது இமெயில் ஐடி அப்படிங்கிறது வந்து பேக்கல் வந்து ரிசீவ் பண்றவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்குது யூசர் நேம், செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்குது இமெயில் அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்றாங்கன்னா நம்ம திடீர்னு இமெயில் ஐடிய புஷ் பண்ணிட்டோம்னா அப்போ இமெயில போய் யூசர் நேம் போய் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது கான்ஃபிளிக்ட் ஆகும். ஸோ அதனால இப்படி அனுப்புறது வந்து டோட்டலி
வேஸ்ட். ஸோ அதனால தான் நம்ம ஆப்ஜெக்ட் படி அனுப்புவோம். ஸோ ஆப்ஜெக்ட் படி அனுப்புனோம்னா ஸோ இந்த ஆப்ஜெக்ட் அவங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கும். அப்போ அவங்களுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் இருக்கும்னா இப்படி இருக்கும். இப்படி வந்து யூசர் நேம், இந்த இடத்துல நேம், இந்த இடத்துல இமெயில் ஐடி. ஸோ இப்படி ஆக்சஸ் பண்ணும்போது இப்படி ஆக்சஸ் பண்ணும்போது அவங்க அந்த ஆப்ஜெக்ட்டை பார்ப்பாங்க. ஸோ ஆப்ஜெக்ட்ல யூசர் நேம், இந்த இந்த கீவேர்டு, இந்த யூசர் நேம் இமெயிலுங்கிறது வந்து பேக்எண்ட்ல சொல்லுவாங்க. ஸோ எந்த நேம் நம்மளுக்கு தர வச்சு அனுப்பணும்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மூலமா நம்ம அந்த நேமை டிஃபைன் பண்ணி இந்த நேம்ல நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இதை அவங்க டிஃபால்ட்டா கெட் பண்ணிட்டு உங்களுக்கு அதை வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம அனுப்ப போற டேட்டா வந்து வேரியபிளாவும் இருக்கக்கூடாது, ஸோ அரையாவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஆப்ஜெக்டா இருக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஒரு ஒன் ஆப்ஜெக்டா இருக்கணும். புரியுதா? ஸோ அதுக்கடுத்து நான் இதை ஒரு ஆப்ஜெக்டா நான் டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ இது எனக்கு வேண்டாம். ஸோ இது நான் ஒரு ஆப்ஜெக்டா டிஃபைன் பண்றதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து இன்புட்டோட வேல்யூஸை நான் டைரக்டா இந்த ஆப்ஜெக்டாட் யூசர் நேமுக்கும் ஆப்ஜெக்டாட் இமெயில் ஐடிக்கும் நான் அனுப்பணும். ஸோ நான் இமெயிலுக்கும் ஆட் ஈவென்ட் லிஸ்ட்னா செட் பண்ணிடுவேன். இமெயில் டாட் ஆட் ஈவென்ட் லிஸ்ட்னா சேஞ்ச், இதுல ஹேண்டில் சேஞ்ச். ஓகே. இப்போ நான் ஹேண்டில் சேஞ்ச் பண்ணும்போது நான் ஹேண்டில் சேஞ்ச் பண்ணி. ஸோ ஸோ இப்போ நான் வந்து யூசர் ரெண்டு இதுக்கும் நான் வந்து ஆஹ், ஒரு ஈவெண்ட் லிஸ்ட் செட் பண்ணிட்டேன். இந்த ஈவெண்ட் லிஸ்ட் வந்து சேஞ்ச். ஸோ நான் பர்டிகுலர் வேல்யூ என்னன்னா நான் அந்த இன்புட்டை டைப் பண்ணும் போதெல்லாம் எனக்கு இந்த ஆன் சேஞ்ச் வேல்யூல எனக்கு வேல்யூ கெட் ஆகும். ஐ மீன் இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ சேஞ்சிங் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ நான் வந்து இப்போ இதை நான் கிளிக் பண்றேன். ஸோ இதை இப்போ நான் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு நான் வெளியே வரேன். வெளியே வந்து கிளிக் பண்ணேன்னா எனக்கு இது சேஞ்சிங். ஸோ சேஞ்சிங் பாத்தீங்களா, இந்த இன்புட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ என்னன்னா இந்த யூசருக்கு ஒரு ஈவெண்ட் செட் பண்றீங்க. அது என்ன ஈவெண்ட்னா சேஞ்சிங் ஈவெண்ட், ஆன் சேஞ்ச். அப்போ நான் பர்டிகுலரா சேஞ்ச் பண்ணிட்டு இந்த இன்புட் விட்டு வெளியே வரும்போது எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகுது. அதே பாருங்க, நான் ஒன்று அடிக்கிறேன் சேஞ்சிங், நான் அடிக்கிறேன் சேஞ்சிங், அது பார்த்தீங்கன்னா 4. அதுக்கடுத்து ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ நான் ஒவ்வொன்றும் டைப் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். ஏன்னா சேஞ்ச் பண்ணும்போது, ஏன்னா இது ஆன் சேஞ்ச் இதில் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த ஹேண்டில் சேஞ்சில் தான் நம்ம வேல்யூஸே எடுப்போம். இதுக்கு முன்னாடி எப்படி எடுத்தோம்? ப்ரீவியஸ் கிளாஸ்ல இமெயில் டாட் வேல்யூ அப்படி கொடுத்து நம்ம எடுத்தோம். இது ஒன் வே, இதுவும் பண்ணலாம். பட் இதோட பெஸ்ட் வேனா இப்போ இங்க நம்ம கொடுக்குற இன்புட் வந்து இங்க ஈவெண்டா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஈவெண்ட் அப்படின்னு நான் இந்த இடத்துல ஈவெண்ட் மட்டும் தான் கொடுக்கணும் இல்லை, என்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஈவெண்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்றேன். ஸோ இந்த ஈவெண்ட்டை நான் பிரிண்ட் பண்றேன் பாருங்க. இப்போ நான் இதை வந்து ஒரு வேல்யூ அடிச்சுட்டு வெளியே வரேன், எனக்கு ஈவெண்ட் அப்படின்னு கிடைச்சிட்டு. இது ஒண்ணுமே இல்லை. ஈவெண்ட்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை செட் பண்றோம். ஒரு ஆட் ஈவெண்ட் லிஸ்ட்னாவே ஒரு ஈவெண்ட் தான். ஸோ ஒரு இன்புட்டுக்கு ஒரு ஈவெண்ட் செட் பண்றோம். அப்போ நான் இன்புட்டுக்கு ஈவெண்ட் செட் பண்ண உடனே அந்த ஈவெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ண உடனே அது ஈவெண்ட்னா என்ன, அதோட டிஃபைன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இது என்ன ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதான் டைப். இது வந்து சேஞ்சிங் ஈவெண்ட். டைப் வந்து என்ன ஈவெண்ட்? ஆன் சேஞ்ச் ஈவெண்ட், ஐ மீன் சேஞ்சிங் ஈவெண்ட். ஸோ அதோட டைப்பும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ள டார்கெட் ஒன்று இருக்கும். இந்த டார்கெட்குள்ள தான் இந்த இன்புட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா இதுக்குள்ள டார்கெட், இது ஃபுல்லாமே ஒரு ஆப்ஜெக்டா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஃபுல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்குள்ள நான் வந்து டார்கெட் அப்படிங்கிறத நான் டைப் பண்றேன். டாட், ஏன்னா ஆப்ஜெக்டை டாட் போட்டு தான் எடுப்போம். டார்கெட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இதை ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டு நான் கொடுக்கும்போது எனக்கு அந்த இன்புட் கிடைச்சிட்டு. பாத்தீங்களா? ஸோ இது என்ன இன்புட்? யூசர் நேம் இன்புட். இப்போ அதே இது நான் அங்க இருந்து இந்த இதுல இருந்து இமெயில் கொடுத்துட்டு வெளியே வந்தேன்னா இது இமெயில் இன்புட். அப்ப நான் எதை கிளிக் பண்றேனோ அதோட ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் நம்மளுக்கு கெட் ஆகி அந்த ஈவெண்ட் நம்ம எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் அது எல்லாமே இந்த டார்கெட் இங்க ஆட்ரிபியூட்ல தான் இருக்கும். ஸோ அப்ப இன்புட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அந்த இன்புட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த டார்கெட்ல நிறைய இருக்கு. இந்த இன்புட்ல டாட் வேல்யூ போட்டா டாட் வேல்யூ வரும்.
இமெயில் போட்டா நேம் ஆட்ரிபியூட் வரும், பிளேஸ் ஹோல்டர் போட்டா பிளேஸ் ஹோல்டர் வரும், டைப் போட்டா டைப் வரும். நம்மளுக்கு வேல்யூ தான் தேவைப்படுது. ஸோ வேல்யூ, ஸோ டாட் வேல்யூ நம்ம கொடுக்கும் போது இப்போ நான் இதை அடிச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது எனக்கு அந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து ஒரு இமெயில் அடிக்கிறேன். நான் இமெயில் அடிச்சு வெளியே வரும்போது எனக்கு இமெயில் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ எனக்கு ரெண்டுக்குமே நான் சேம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு ரெண்டோட வேல்யூமே ஒரே ஃபங்க்ஷன்ல கெட் ஆகுது. பட் நான் இப்போ டைப் பண்றது யூசர் நேமா இல்லை இமெயிலாங்கிற செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணலாம், ஒரு ஐடியா சொல்லுங்க. இந்த டார்கெட் என்னன்னா, இப்போ நம்ம ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் வந்து ஒரு 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 இன்புட்டுக்கு ஒரு ஈவெண்ட் அசைன் பண்றோம். அந்த ஈவெண்ட்டை அசைன் பண்ணிட்டு அந்த ஈவெண்ட் என்ன ஈவெண்ட் கிளிக் ஆன் சேஞ்ச், அப்போ ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் சேஞ்சிங் ஈவெண்ட்டை கொடுத்துட்டு அதுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஐ மீன் இதை சேஞ்ச் பண்ணும்போது எந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆக போகுது. அப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம அசைன் பண்றோம். இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அசைன் பண்றோம், ஹேண்டில் ஈவெண்ட். அப்போ இது எல்லாமே ஒரு ஈவெண்ட் அப்படிங்கும்போது நான் ஈவெண்ட் எடுத்திருக்கேன்னா இந்த ஃபங்க்ஷன்ல அந்த ஈவெண்ட்ங்கிறது வந்து நம்மளுக்கு கெட் ஆகும். இப்போ இந்த யூசர் இது வந்து ஒரு இன்புட். இந்த இன்புட்டுக்கு ஒரு ஈவெண்ட்டை செட் பண்றோம், சேஞ்சிங் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் எல்லாமே இந்த ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு கெட் ஆகும். அது ஈவெண்ட் இந்த நேம்ல நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும் போது நான் அதை எடுக்கும் போது எனக்கு ஃபுல் ஈவெண்ட் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிட்டு. இதான் ஈவெண்ட், இதான் ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸ். அதிலே போட்டிருப்பாங்க ஈவெண்ட். ஸோ இதுல என்ன நேம்னாலும் போடலாம், இதுல என்ன நேம்னாலும், ஸோ ஈனாலும் போடலாம். எஸ், ஈவன் நம்ம கெட் பண்றோம் பாருங்க, என்ன நேம்னாலும் போடலாம். என்னன்னா இது வந்து ஒரு பேசிக்கா இப்போ நான் ஒரு இந்த ஒரு இன்புட்டுக்கு ஒரு ஈவெண்ட்டை செட் பண்றேன், அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனை செட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டூ டைப்ஸ் ஆஃப் இருக்கு. இது வந்து ஒரு இன்புட், அந்த இன்புட்டுக்கு ஒரு ஈவெண்ட்டை நான் செட் பண்றேன், அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஐ மீன் இந்த ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணணும்னா ஒரு ஃபங்க்ஷன்ல வேல்யூ கட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அசைன் பண்றேன். அப்போ இந்த ஈவெண்ட் ஃபுல்லாமே இந்த ஃபங்க்ஷன்ல கிடைக்கும். அதை ஒரு பேராமா நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ இது பேராமா எடுக்கும் போது உங்களுக்கு அது ஈவெண்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டு, அந்த ஈவெண்ட்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்டா கிடைச்சிருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள அது என்ன ஈவெண்ட்டுக்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம், ஐ மீன் என்ன டேக்குக்கு செட் பண்ணிருக்கோம், எலமெண்ட்டுக்கு செட் பண்றதுங்கிறத நம்ம செக் பண்ணணும். அது எல்லாமே இந்த டார்கெட்ல தான் இருக்கும். அப்போ டார்கெட்லயே பாத்தீங்கன்னா இன்புட்டுக்கு தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். புரியுதா? அப்போ இந்த இன்புட், அப்போ ஈவெண்ட் டாட் டார்கெட் நான் போட்டேன்னா, டார்கெட் அப்படின்னு நான் போட்டேன்னா, ஸோ நான் அதை டைப் பண்றேன். ஸோ வெளியே வரேன், எனக்கு அந்த இன்புட்டே கிடைச்சிட்டு. ஸோ அந்த இன்புட்டே கிடைச்சிட்டு, ஏன்னா அந்த அந்த ஈவெண்ட்ல ஒரு டார்கெட்குள்ள நம்ம எதை அசைன் பண்ணியிருக்கோமோ அதோட இன்புட்டே நம்மளுக்கு கிடைச்சிட்டு. ஓகே, இப்போ அந்த இன்புட்டோட வேல்யூஸை நம்ம கெட் பண்ணணும். டாட் வேல்யூஸ் அப்படின்னு கெட் பண்ணிட்டோம்னா, டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம கெட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ நம்ம டிஃபைன் பண்றோமோ அந்த வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். புரியுதா? ஸோ இப்போ எனக்கு வந்து நான் யூசர் நேமை தான் டைப் பண்றேன், நான் இமெயில தான் டைப் பண்றேன் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை இந்த ஆப்ஜெக்ட்ல அசைன் பண்ணோம். இப்போ நார்மலா ஆப்ஜெக்ட்ல எப்படி அசைன் பண்ணுவாங்க டேட்டாவை, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்ல யூசர் நேம்ல வந்து வேல்யூ அசைன் பண்ணணும், இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற யூசர் நேமுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும். அதை எப்படி அசைன் பண்ணலாம், அதான் எனக்கு சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு வேரியபிளுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம அசைன் பண்றதை பார்த்தோம். பட் எனக்கு ஆப்ஜெக்ட்ல அசைன் பண்ணணும், ஆப்ஜெக்ட்ல உள்ள யூசர் நேமுக்கு இந்த வேல்யூவை அசைன் பண்ணணும். அதை எப்படி அசைன் பண்ணணும்? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம பர்டிகுலரா ஒரு வேல்யூ கெட் பண்ணணும்னா ரெண்டு விதமா கெட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம போட்டோம்னா சாதாரணமா நம்ம ஃபுல் ஆப்ஜெக்ட் வந்துடும். ஸோ அதை பர்டிகுலரா ஒரு நேம் போடணும்னா வெறும் டாட் வச்சாலே போதும், அதுல உள்ள யூசர் நேம் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ அந்த யூசர் நேம் டெமோன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இதை டாட் மட்டும்தான் வச்சு கெட் பண்ணணுன்ற அவசியம் நம்மளுக்கு இல்லை. இதை நம்ம இப்படியே நம்ம கெட் பண்ணலாம், இப்படி கெட் பண்ணாலும் உங்களுக்கு யூசர் நேம் அப்படிங்கிறத நீங்க போட்டீங்கன்னா அதுல உள்ள வேல்யூ உங்களுக்கு அதே மாதிரி கிடைச்சிடும். ஸோ ஆப்ஜெக்டை டூ டைப்ஸ் ஆஃப் கெட் பண்ணலாம். ஸோ அப்படி கெட் பண்ணும்போது நீங்க ஆப்ஜெக்ட் டாட் யூசர் நேம் அப்படி சொல்லி
இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட்ல யூசர் நேம் வந்து அசைன் ஆயிரும். இந்த டெமோ இருக்க இடத்துல வந்து இங்க கிடைக்கிற வேல்யூ வந்து அசைன் ஆகும். ஓகே, ஸோ இப்படிதான் ஆப்ஜெக்ட்ல உள்ள கீக்கு வேல்யூ அசைன் பண்ணுவாங்க. இது புரியுதா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கெட் பண்றது, ஒரு அரே எப்படி கெட் பண்றதுங்கிறது வந்து நீங்க இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. என்னன்னா அதான் மெயின் ஃபர்ஸ்ட். ஏன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் ரியாக்டிவ்ல வரும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு இப்போ நான் அதே அரே போடுறேன். அரே ஸோ ஓகே, ஸோ இதுல இருந்து எனக்கு வந்து பர்டிகுலரா 3 அப்படிங்கிற இன்புட்டை பிரிண்ட் பண்ணணும் இந்த அரேல இருந்து. இதை எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? அதான் எப்படி பிரிண்ட் பண்ணணும்? அதான் எப்படி எனக்கு எத்தனாவது இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு. ம், என்- என்ன ப்ராக்கெட்? அரே ப்ராக்கெட் 2. ஓகே, சரி ஓகே, இப்போ ஓகே நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு இந்த மைக் பிரிண்ட் ஆகணும். எனக்கு இந்த இடத்துல மைக் பிரிண்ட் ஆகணும். ஐ மீன் இந்த கன்சோல் லாக்ல எனக்கு மைக் பிரிண்ட் ஆகணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஸோ ஒண்ணுமே இல்லை, என்னன்னா அரே அதோட இண்டெக்ஸ், அப்போ ஃபோர்த் இண்டெக்ஸ், அப்போ அதுக்கு அதோட டைரக்டா இப்படி நீங்க போட்டு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா டாட் போட்டு அதுலயே உங்களுக்கு காமிக்கும். ஸோ நேம், ஸோ பாத்தீங்கன்னா நேம்ங்க ஒன்று உள்ள இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்ல ஒன்று இருக்கு. ஏன்னா ஃபோர்த் இண்டெக்ஸ்ல அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்ல நேம்ங்க கீவேர்டை பிரிண்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படி கொடுக்கும் போது ஒரு அறையும் ஒரு ஆப்ஜெக்டையும் எப்படி இங்க வெளியே எடுக்கலாம், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓகே, இப்போ நான் ஆப்ஜெக்ட்டுக்கு இதை விட்டுருங்க. இப்போ நான் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு யூசர் நேமுக்கு இ டாட் 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 வேல்யூ நான் அசைன் பண்றேன். அப்படிதானே? இப்போ நான் அதை கன்சோல் லாக் போட்டு பார்க்கேன். ஆப்ஜெக்ட் அப்படின்னு கன்சோல் லாக் போடுறேன். ஸோ இப்போ நான் வந்து நேம் வந்து அடிக்கிறேன். ஸோ நேம் அடிச்சு வெளியே கிளிக் பண்ணோடனே எனக்கு யூசர் நேம்ல நேம் வந்து அசைன் ஆயிட்டு. பட் நான் இன்னொன்று அடிக்கிறேன், இமெயில் அடிக்கிறேன். ஸோ இமெயில் அடிச்சு ஸோ இமெயில் அடிச்சு நான் வெளியே கிளிக் பண்ணும்போது எனக்கு பாருங்க இமெயிலும் யூசர் நேம்லவே எனக்கு அசைன் ஆகுது. எனக்கு இமெயில் ஐடியில அசைன் ஆகணும். அப்போ நான் இமெயில் ஐடியில அசைன் பண்ணணும். அப்போ என்னன்னா ஆப்ஜெக்ட் டாட் இமெயில் ஐடி ஈக்குவல் டு இ டாட் டாட் வேல்யூ நான் கொடுக்குறேன். பட் இதுல ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு. என்ன மிஸ்டேக்னா நான் அடிக்கிற இன்புட் அது எதுக்கு என்னன்னே தெரியாது. இப்போ நான் யூசர் நேம் தான் டைப் பண்றேனா இல்ல இமெயில தான் டைப் பண்றேனாங்கிறது வந்து இந்த ஹேண்டில் சேஞ்சுக்கு தெரியாது. அப்போ இதை தெரிய வைக்கணும். அப்போ இதை எப்படி தெரிய வைக்கலாம்? அதுக்கு தான் நேம் ஆட்ரிபியூட். ஸோ நேம் ஆட்ரிபியூட் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா இந்த இதுக்கு தான். இப்போ இந்த நேம் ஆட்ரிபியூட் இப்போ நேம் டிஎக்ஸ்டின்னு இருக்கு. இப்போ நான் எடுக்கிறேன் என்னன்னா இஃப் ஈவன் டார்கெட் டாட் நேம் அப்படின்னு போட்டோம்னா எனக்கு வந்து டிஎக்ஸ்டின்னு வந்துடும். சீக்வல் டு டிஎக்ஸ்டி அப்படி இருந்துச்சுன்னா, இஃப் கண்டிஷன் இருந்துச்சுன்னா இதை அசைன் பண்ணு. எல்ஸ் அப்படி சொல்லி எல்ஸ் இஃப்னாலும் யூஸ் பண்ணலாம். பட் ரெண்டே ரெண்டு இன்புட் தானே, ஸோ அப்போ டைரக்டா இப்படியே கொடுத்துடலாம். இப்படி கொடுத்துட்டு நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணும் போது ஸோ நீங்க இப்போ நேம் அடிக்கிறீங்க, இமெயில் அடிக்கிறீங்க, இமெயில் அடிச்சு வெளியே வரும்போது உங்களுக்கு யூசர் நேம்ல நேமும் இமெயில் ஐடியில இமெயிலும் வச்சிடும். ஸோ நான் பர்டிகுலரா இந்த இமெயிலையும் நான் மாத்தினாலும் நான் பர்டிகுலர் இந்த இமெயிலே மாத்தினாலும் எனக்கு பர்டிகுலர் அந்த இமெயில் மட்டும் தான் மாறும். ஸோ சும்மா நார்மலா இது மாறாது. ஸோ புரியுதா? ஏன்னா நான் இன்புட் அடிக்கும் போது அந்த இன்புட்டே எனக்கு இந்த ஈவெண்ட்ல கிடைச்சிரும்.
இந்த ஈவெண்ட் ஆர் டார்கெட்ல அந்த இன்புட்டே கிடைச்சிரும். ஸோ அப்போ அந்த இன்புட்ல எல்லாமே கிடைச்சிட்டா அப்போ அந்த இன்புட்ல இருக்கிற நேமு, வேல்யூ, பிளேஸ் ஹோல்டர், டைப் இது எல்லாமே எனக்கு கிடைச்சிரும். அப்போ அதுல உள்ள நேம் எடுக்கிறேன். அப்போ அதுல உள்ள நேம் வந்து txtன்னு இருந்துச்சுன்னா அப்போ நான் டைப் பண்ணி கொண்டிருக்கிற இன்புட் வந்து யூசர் நேம். இல்ல txt இல்ல அப்படின்னா அது இமெயிலோட இன்புட். புரியுதா? ஸோ அப்போ இது ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு நம்ம செட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் எக்ஸாக்டா நம்மளுக்கு என்ன வேணுமோ அது நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் ஆயிட்டு. ஸோ இப்படிதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? என்னன்னா ஒண்ணுமே இல்ல. இந்த ஈவெண்ட்ல ஒரு ஈவெண்ட் கிடைக்கும். அந்த ஈவெண்ட்ல எந்த அந்த ஈவெண்ட்டை எந்த இதுக்கு அசைன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த ஈவெண்டா டார்கெட்ல காமிக்கும். அப்போ ஒரு இன்புட்டே கிடைச்சிட்டு. அப்ப அந்த இன்புட்ல ஒரு இன்புட்டே கிடைச்சிட்டுனா அந்த இன்புட்ல என்னெல்லாம் இருக்கும்? அந்த இன்புட்ல பேசிக்கா டைப் இருக்கு, நேம் இருக்கு, பிளேஸ் ஹோல்டர் இருக்கு, ஐடி இருக்கு. அப்ப இந்த நாலுமே எனக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போ எனக்கு அந்த நேமை மட்டும் வச்சிருக்கேன். இந்த நேமை மட்டும் வச்சு நான் வேலிடேட் பண்றதுக்கு. நீங்க ஐடி வச்சு வேலிடேட் பண்ணலாம் பெட்டர்ல. அதான் நேமுங்கிறது ஒரு ஒரு வேலிடேட் பண்றதுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த நேம் வந்து டிஎக்ஸ்டியா இருந்துச்சுன்னா இது வந்து யூசரோட இன்புட். அப்போ அதை யூசருக்கு அசைன் பண்ணு அப்படி சொல்லி யூசருக்கு பண்ணிட்டேன். இல்ல டிஎக்ஸ்டி இல்ல, ஏன்னா அடுத்து இமெயிலுக்கு டைப் பண்றோம் அப்ப இமெயில்னு வரும். அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், ஏன்னா இந்த இடத்துல இமெயில் இருக்கும். ஃபால்ஸ் சொன்னேன். அப்ப எல்ஸுக்கு போய் உங்களுக்கு இமெயில்ல போய் அசைன் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு இன்புட் கிடைச்சிட்டு. இதை நீங்க என்ன பண்ணணும்னா ஹேண்டில் சப்மிட்டுக்கு செட் பண்ணணும். அப்போ நான் ஹேண்டில் சப்மிட் போட்டேன். கான்ஸ் என்னன்னா கான்சோல் ஃபங்க்ஷன் ஹேண்டில் சப்மிட். ஸோ அந்த பட்டனை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு பிடிஎன். ஸோ பிடிஎன் அப்படின்னு நான் போட்டேன்னா ஸோ அந்த பிடிஎனுக்கு நான் ஒரு ஈவெண்ட்டை செட் பண்றேன். இதான் கிளிக் ஈவெண்ட். ஸோ ஆட் ஈவெண்ட் லிஸ்டனர் சொல்லிட்டு கிளிக் அப்படி சொல்லிட்டு அந்த இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அதான் ஹேண்டில் சப்மிட். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் இங்க கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி காமிக்கேன். இங்க எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் கிடைச்சது. ஸோ நான் உள்ள வரேன், ஒரு நேம் அடிக்கிறேன். அதே நேம gmail.com அப்படின்னு அடிச்சிட்டேன். பட் எதுவுமே எனக்கு பேசிக்கா ஈவெண்ட் டாட் டார்கெட் இமெயில் 31. வெயிட் 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 22. ஓகே, ஜஸ்ட் மினிட். ஸோ நான் இப்போ ஒரு வேல்யூ என்னன்னா டைப் பண்றேன். அது ஒரு இமெயில். ஸோ இமெயில் கொடுத்து நான் கிளிக் பண்ணேன்னா ஸோ அது பட்டனுங்கிறது ஃபார்முக்குள்ள இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நேம் ஜிமெயில். ஸோ நான் ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த வேல்யூவை நான் கன்சோல் போட்டோன்னே எனக்கு அந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதை தான் நான் வந்து டேட்டாவை பேக்கெண்டுக்கு அனுப்பணும். ஸோ அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு இஃப் கண்டிஷன். ஸோ இது வந்து எம்டிஆர் இருக்கக்கூடாது எல்லாம் ரெண்டுமே. ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டாட் யூசர் நேம் வந்து எம்டிஆர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணணும். அதே மாதிரி இஃப் ஆப்ஜெக்ட் டாட் இமெயில் ஐடி எம்டிஐ இருந்துச்சுன்னா மறுபடியும் எரர் த்ரோ பண்ணணும். அப்போ லாக் யூசர் நேம் இஸ் எ ரெக்வயர் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். இதில் கன்சோல்ல இமெயில் ஐ மீன்
இமெயில் இஸ் ரெக்வயர்ட் ஃபீல்ட்ல கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இதுல ரெண்டுமே கரெக்டா இருந்துச்சுன்னா, ஸோ ஆப்ஜெக்ட் டாட் யூசர் நேமும் அண்ட் ஏன்னா ரெண்டுமே கரெக்டா இருந்துச்சுன்னா, இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், ஏன்னா டிஃபால்ட்டாக தான் அசைன்மெண்ட் இருக்கிறதுனால. ஸோ ஆப்ஜெக்ட் டாட் இமெயிலையும் கரெக்டா இருந்துச்சுன்னா, கரெக்டா இருந்துச்சுன்னா என்னது லாக் யூஸ் பண்ணி ஏபிஐ ஏபிஐ ட்ரிகர். ஸோ நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து நான் உள்ள போறேன். ஸோ நான் கிளிக் பண்றேன், எனக்கு யூசர் நேம் இஸ் ரெக்வயர்ட் ஃபீல்ட், இமெயில் இஸ் ரெக்வயர்ட் ஃபீல்ட். இப்போ நான் ஒரு நேம் பர்டிகுலர் நேம் அடிக்கிறேன். இப்போ எனக்கு இமெயில் மட்டும் ரெக்வயர்ட் ஃபீல்ட். அப்போ நான் இமெயிலையும் அடிச்சிட்டேன்னா எனக்கு ஏபிஐ ட்ரிகர். ஸோ இப்போ எனக்கு கண்டிஷன்லாம் செக் பண்ணி இந்த இடத்துல நான் ஏபிஐ ஃபங்க்ஷனை கொடுத்துருப்பேன். ஸோ ஏபிஐக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதோட கூட நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் இவ்வளோ நான் செக் பண்ணேன். ஸோ இதில் நிறைய இருக்கு. ஸோ இமெயிலுக்கு நிறைய செக் பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா ரிஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு இமெயில் வந்து கரெக்டான இமெயிலா. ஏன்னா நார்மலாக இமெயில் வந்து சும்மா நார்மலாக இமெயில் அடிக்காமல் இப்படி கொடுத்தாலும் டேட்டா போகக்கூடாது பேக் எண்டுக்கு. ஸோ அதனால இமெயிலையும் நம்ம செக் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ நம்ம வந்து இமெயிலை செக் பண்றது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நடத்துறத டாம்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இது வரைக்கும் பண்ணதையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இனிமே இதுக்கு முன்னாடி பண்ண கிளாஸையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. எதுல நீங்க வந்து ஆஹ், எது உங்களுக்கு தெரியாம இருக்கோ அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. ஸோ ஸோ நாளைக்கு கிளாஸ்ல வந்து இதை வந்து வேற விதமா நீங்க அச்சீவ் பண்ணுங்க. ஸோ இமெயில் எப்படி வேலிடேட் பண்ணலாம், யூசர் நேம் இன்னும் எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இதை ஃபுல்லா என்னன்னா ஃபுல் வேலிடேஷனை எப்படி பார்த்துட்டு எப்படி ஏபிஐ ட்ரிகர் பண்றது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து நம்ம ரியாக்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கடுத்து நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பேன். இதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டீங்க, ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் போட்டு செக் பண்ணிட்டீங்க, ஒரு இஃப் கண்டிஷன் அப்படிலாம் போட்டு நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து கேல்குலேட்டர் ப்ராஜெக்ட். கேல்குலேட்டர் தான் பண்ணணும். அது ஏன்னா எவ்வளவு பண்றது மேட்டர் இல்லை, எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறது தான் மேட்டர். ஓகே. ஓகே. வேற எதுவும் டவுட்?